பீகார் சமஸ்டிபூர் டிஸ்ட்ரிக்ட்ல தாஜ்பூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்த வைபவ் சூரியவன்ஷி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ரெக்கார்ட் படைச்சாருன்னே சொல்லலாம். செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி எவர் 35 பால்ஸில் வந்து 100 அடிச்சிருந்தார் வைபவ் சூரியவன்ஷி இன் ஜஸ்ட் 14 இயர்ஸ். நினச்சி பாருங்களேன், 14 இயர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னு யோசிச்சு பாருங்களேன், ஜஸ்ட் இமேஜின். ஸோ அவர் வந்து அந்த ரெக்கார்டை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தென் பர்டிகுலர் அந்த ஒரு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 11 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஸோ முரளி விஜய்க்கு ஈக்குவல் பண்ணியிருக்காரு. ஸோ முரளி விஜய் பார்த்தீங்கன்னா 2010 அடிச்சிருந்தாரு ஒரு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 11 சிக்ஸஸ். ஸோ இவர் வைபவ் சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா 2011 பிறந்தவர், 2025 அந்த ரெக்கார்டை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு. ஸோ சரியான பேட்டிங் ஃப்ரம் வைபவ் சூரியவன்ஷி, நல்ல ஒரு டேலண்டட் காய். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட கேப்பபிள் ஆஃப் பேட்டிங் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் வந்து ஒரு டெபியூவில் வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருந்தார். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த பையன் ஒரு மாதிரி அட்டாக்கிங் மோடில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் ஒட்டச்சி எறிஞ்சு நேற்று ஒரு சென்ச்சுரி அடிச்சிருந்தார் வைபவ் சூரியவன்ஷி, ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் பிளேயர். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா லாங் கெரியர் அவாய்ட்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். தென் ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தார், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அவர் வந்து ஒரு 70 ரன்ஸ். ஸோ ஓவரால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டார்கெட்டை 15.5 ஓவர்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹியூஜ் ரிமார்க்கபிள் வின் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். தென் குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங்கில் எடுத்துட்டோம்னா சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக விளாடுறாரு. ஏன்னா எப்பவுமே அகமதாபாத்தில் தான் வந்து சரியான ரெக்கார்டு வச்சிருப்பாரு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக விளாடுறாரு. அவே கேம்ஸ்லாம் வந்து சூப்பர் பேட்டிங் விளாண்டுருக்காரு. ஸோ நேற்று அவர் வந்து ஒரு 84 ரன்ஸ். அகமதாபாத்தில் வந்து அந்த அளவுக்கு இன்னும் அவரோட கிளிக் ஆகலை. தென் சாய் சுதர்ஷன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 39 ரன்ஸ். தென் பட்லர் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவிக்காக வந்து ஒரு 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ அவர் அந்த 50 அடிச்சதுக்கு அப்புறம் தான் டீம் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன்ஸ்க்கு மேலே வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா மகேஷ் தீக்ஷனா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ். தென் குஜராத் டைட்டன்ஸ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாங்க. ரஷித் கான் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். 4 overs 24 ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து சூப்பராக போட்டார். இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த வைபவ் சூரியவன்ஷி நாக்கு நம்ம கண்ணுக்குள்ளேயே வந்து நிற்குது. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் காய் ஃப்ரம் பீகார். ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து வந்து இப்போ வந்து ஒரு எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்குமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காரு who he is அப்படிங்கிற மாதிரி. So well batted Vaibhav Suryavanshi and overall good victory from Rajasthan Royals.